வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம டைமண்ட் சிப்ஸு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பந்தலை, 5 வரமிளகாய், பூண்டு 1 கட்டி, இதில் ஒரு 10-15 பல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படி குறைன்னு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இது பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள் அது 1 சிட்டிகை, ரவை 1 ஸ்பூனு கொஞ்சம் எச்சா போட்டிருக்குங்க. 1 1/4 ஸ்பூன் நைஸ் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவில் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் எடுத்துக்கிறேங்க. ஹோட்டலில் செய்வாங்க இல்லையா, பேக்கரியில் செய்வாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வேணால் மைதா மாவு தாங்க கரெக்டாக இருக்கும். இதில் இந்த ரவை இதெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, உப்பளி இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. இது அப்படியே பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் போட்டு பண்ணிடுறப்ப இன்னும் சாஃப்டாகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது உருண்டைகள் பிடிச்சாச்சுங்க. இப்போ தேய்ச்சிக்கலாம். இது போல் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இது டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க, நல்லா காயட்டும். இப்போது இந்த மாதிரி நிறையா எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோங்க நிறையா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ரெண்டாக உடையுது. உங்களுக்கு சத்தம் கேட்கும். பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சங்ககிரி வீடியோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சவுண்டு உங்களுக்கே தெரியணும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக. சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சங்ககிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கரப்பட்டு நம்ம தெரியுங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் புது வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு வீடியோவையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சங்ககிரி வீடியோஸ் கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருன்னா ஆளுங்கிற பட்டனையும் அமுத்திக்கோங்க. ஓகேங்களா? பாய். இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாதுங்க. நம்ம இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். சரிங்களா? பாய்.